ஹலோ நண்பர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று இந்த திங்கட்கிழமையில நாம் நம்மளுடைய எல்லா காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எனவே வேலை செய்பவர்களுக்கான இந்த ஜெபம், யாரெல்லாம் இன்னைக்கு நீங்க வேலைக்கு போறீங்க, உங்களுடைய காரியங்கள், புது ப்ராஜெக்ட் எதெல்லாம் செய்ய போறீங்களோ தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, எனவே உங்களுடைய ப்ராஜெக்ட் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, இன்னைக்கு என்னுடைய ப்ராஜெக்ட் நான் கையில் எடுத்திருக்கேன். அதாவது ஆவிக்குரிய ஒரு திட்டம். இது எதற்காக நாம் இந்த வசனத்தில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதற்கு முன்பாக நாம் இந்த விசுவாசத்தின் ஜபத்தில் இணையலாம். உங்களுடைய பொருட்களையும் கோப்பையில் தண்ணீரையும் ஆயத்தப்படுத்துங்கள். கண்களை மூடுங்கள். நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவர், என் தேவனை, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக நான் கேட்கிறேன். தேவனே, இதோ யாரெல்லாம் இன்று இந்த திங்கட்கிழமையில் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும், என் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் கேட்கிறேன். தேவனே, ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியாக நான் கேட்கிறேன். இன்று எந்த திட்டத்தை இவர் செய்ய போகிறாரோ, எந்த வேலைகளுக்கு இவர் செல்ல போகிறார்களோ, தேவனே, எல்லா பொல்லாப்பினுடைய கிரியைகள், இவரை தடுக்கக்கூடியவைகளை நீக்கும் ஆண்டவரே. இதோ உம்முடைய பலமான கரத்தினால் உம் மக்களை நீர் விடுதலையாக்கும். இன்று நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இதோ இன்றைக்கு செல்கிற எல்லா வேலையும் வியாபாரங்களையும் நீர் ஆசீர்வதியும். உம் நாமம் மகிமைப்படுவதாக. இதோ இந்த தண்ணீரை ஆசீர்வதியும். உம் பெயர் மகிமைப்படும்படியான சக்தியை இதோ உம் ஜனங்கள் பெற்றுக்கொண்டு இவர்கள் சாட்சியா இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இந்த தண்ணீரை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த தண்ணீரை குடியுங்கள் இப்பொழுது. என் ஆண்டவரை, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய ஆசீர்வாதம் உம் மக்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எல்லா தடையிலிருந்து நீர் இவர்களை விடுதலை செய்யும். இந்த திங்கட்கிழமையில் உம் ஆசீர்வாதத்தினால் நீர் நிரப்பும்படியாக கேட்கிறேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கள் விசுவாசத்தால் சொல்லுங்கள், ஆமேன், ஆமேன். ஸோ மக்களே, தேவன் இந்த நாள் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காரியங்களோடு இன்றைக்கு நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் எதெல்லாம் நீங்கள் செய்ய போறீங்களோ உறுதியாக நம்புங்க, தேவன் ஆசீர்வதிப்பார். எனவே இன்றைக்கு ஆலயத்தில் இந்த ஒரு வல்லமையான ஜெபம் செய்யப்படுகிறது. தேவன் என்ன விஷயத்தை இந்த இடத்துல நமக்கு வெளிப்படுத்துறார். ஏன்னா கண்டிப்பா பொருளாதார வாழ்க்கையில் அநேக தடைகள், அநேக பிரச்சனைகள், நிறைய இழப்புகள், இதோ நீங்க செய்யறதுக்காக போற ஒவ்வொரு காரியங்களிலும் தடை, கண்டிப்பா இது எல்லாமே மாறும். விசுவாசத்தினுடைய ஒரு செயல், ஆமா, விசுவாசத்தினுடைய ஒரு செயல் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றும் மக்களை. எனவே இந்த இடத்துல நாம் பார்க்கலாம், இங்க எலிசா என்ன ஓர் விசுவாசத்தினுடைய செயல் செய்தார். இந்த வசனத்துல சொல்லப்பட்டது போலவே இங்க 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்துல 21வது வசனம், அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவு வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்கிறார். இதுதான் விசுவாசத்தினுடைய செயல். அந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கும்படி நீங்க இந்த வசனத்தை தொடர்ந்து படிச்சு பாருங்க. இந்த அதிகாரத்துல ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சூழ்நிலை, வாழ முடியல, தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள். ஒருவேளை இப்போ நீங்க இது போல ஒரு சூழ்நிலை சந்திக்கிறீங்கன்னா சோர்ந்து போகாதீங்க. ஒரு விசுவாசத்தினுடைய செயல் அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுடைய சூழ்நிலையை மாற்றியது, அவங்களுடைய வாழ்க்கை நிலைமையை மாற்றியது ஒரு விசுவாசத்தினுடைய செயல். எனவே இன்று விசுவாசத்தினுடைய செயல் இந்த திங்கட்கிழமையில காலையில 8 மணி, 10 மணி, மதியானம் 3 மணி, சாயந்தரம் 7 மணி நீங்க அடி எடுத்து வைக்கும் போது, விசேஷமா 7 மணி, இந்த விசுவாசத்தினுடைய செயல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பதில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக. எனவே நம்மளுடைய வெப்சைட் ஆனது நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்கன்னா
நம்மளுடைய வெப்சைட்டானது uckj.in. இந்த வெப்சைட்டை நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மளுடைய முகவரியில் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்கன்னா நம்மளுடைய முகவரியானது 282/681 தௌசண்ட் லைட் அண்ணா சாலையில். மேலும் எங்களை அழைக்க விரும்புகிறீங்கன்னா தொலைபேசியில் எங்களுடைய எண்ணானது 9384638738. இந்த எண்ணை அழையுங்கள். குறிப்பாக இன்று நான் உங்களை சந்திக்கிறேன். விசுவாசத்தின் செயல் எடுத்து வைங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.